மார்ச் மாதத்தில் ஒரு நாள் காலையில் 8 மணி இருக்குங்க. பள்ளிக்கு அனுப்புறதுக்காக என் பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன். அப்போ ஒரு 7-8 பேர் வெளியிலேருந்து ஒரே சவுண்டு, கிச்சன் ஜன்னல்லாம் சாத்துங்க, கதவுலாம் மூடுங்க, யாரும் வெளியில் வராதிங்க, தேனீக்கள் எல்லா இடமுமே அப்படியே பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கு, வந்து கடிச்சிதுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு. யார் அப்படின்னு எட்டி பார்த்தாக்க பக்கத்து வீட்டில் ஒரு மாமரம் நிற்குது. அந்த மாமரத்தில் மேலே 2 ஹிந்திக்காரங்க நிற்கிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் தேன் அடைய ஃபுல்லாக வச்சுருக்கான் ஒரு பையன். பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட ஒரு எம்டி பக்கெட் இருக்குது. ஸோ நான் மேலே இருந்து என்ன பண்ணிட்டேன், வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுக்கும் பொழுது அவன் என்னை கீழே இருந்து பார்க்குறான். நான் வீடியோ எடுக்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. உடனே மேலே வந்து கதவை தட்டி, தேனி ரொம்ப பெரிய பெரிய தேனியாக இருக்குது, ஒன்று கொட்டினாலும் நீ வந்து உயிரோடு இருக்க மாட்ட, அந்த ஜன்னலை வந்து சாத்திடு அப்படின்னு சொல்கிறான். சரி நான் பார்த்துக்கிறப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜன்னலை லைட்டாக சாத்தி வச்சுட்டு கேமராவை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த கேமரா வழியாக அந்த ஃபோனில் தான் நமக்கு அப்படியே தெரியும்ல, அதை பார்த்துட்டே நிற்கிறேன். அவ்வளோ அழகாக ஏமாத்துறானுங்க. என்ன நடந்தது அப்படின்னு அப்படியே ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டே இருங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். தேனை எடுக்கிறதுக்கு மரத்து மேலே ஏறானுங்க. அப்போ என்ன பண்ணிடுறானுங்க, அந்த தேனீக்களை வந்து தட்டி விட்டு அதை பறக்க விட்றானுங்க. ஐயோ நமக்கு எதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே நம்ம இருப்போம், வெளியில் அவனுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. எம்டி பக்கெட் 2 எடுத்துகிட்டு வந்தானுங்க முதல்ல. இதுதான் நான் மேலே இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஒரு தேன் அடை இருக்கிற அந்த பக்கெட்டை கொண்டு வந்து நியூஸ் பேப்பரை வச்சு அதில் கொட்டி விட்டானுங்க. கொட்டி விட்டோடனே அந்த இடத்துலேருந்து தேன் வந்து வடிஞ்சிட்ருக்கு. மரத்து மேலேயே உட்காந்து அவ்வளவு அழகாக ஒரு பக்கெட் எம்டி பக்கெட்டில் இந்த இடுப்பில் வச்சுருந்த அந்த ஜீராப்பாகா அல்லது என்னென்னு அதை ஃபில் பண்ணி ரெப்பிட்டானுங்க. 2வது அங்கே இருந்த ஒரிஜினல் அடையிலேருந்து தேனை எடுக்கிறானுங்க, கட் பண்ணி எடுக்கிறானுங்க. அதையும் நான் பார்த்தேன். கேமராவில் எனக்கு அந்தளவு எடுக்க முடியல, ஏன்னா அங்கேருந்து என்னை பார்த்துட்டே இருக்கானுங்க, முறைக்கிறானுங்க, ஒரு மாதிரி திமிர்றானுங்க. எங்கேருந்து எங்கடா வந்து ஏமாத்துறீங்க, யாரடா ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ கோவம். சரி எல்லாத்தையும் என்ன பண்ணுறானுங்கன்னு முதல்ல வீடியோ எடுத்தாச்சு. கீழே இறங்கிட்டானுங்க. இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டு அக்காவுக்கு 2 லிட்டர் தேனை கொடுத்துட்டு மீதம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 12,000க்கு மேலே அந்த இடத்துல சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த அக்காவுக்கு 2 லிட்டர் தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 லிட்டர் தரேன்னு சொல்லி தான் பேச்சு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 லிட்டர் கொடுத்து இந்த அக்காவை வந்து ஓரம் கட்டிட்டானுங்க. மிச்சம் வியாபாரம் முழுக்க அவனுங்க பார்க்குறானுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு நான் கால் பண்ணி, அம்மாம்மா ஒரு பக்கெட்டு மட்டும்தான் ஒரிஜினல் தேன் எடுத்துருக்கானுங்க, மீதி எல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரிஜினல் தேனை அந்த வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அவங்க அங்கே வடிகட்டி அவங்க ஒரிஜினல் தேனை எடுத்துக்கிட்டாங்க. மீதம் இருந்த தேன் இருக்குது பார்த்தீங்களா, அது முழுக்க அது என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அவனுங்க பண்ணது அவ்வளோ ஃப்ராடுத்தனம். வீட்டுக்கு போய் தேன் வாங்குங்கன்னு சொல்லி கூறானுங்க, கத்துறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தேன் வாங்க வராங்க, இந்த ஏமாத்து தேனை. இதை கண் கொண்டு பார்க்க முடியல. ஒருத்தரை கூப்பிட்டு வாங்காதீங்க, இது ஒரிஜினல் தேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதை அங்கேருந்து பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து கையை காட்டி மிரட்டுறான். யார்? ஹிந்திக்காரன். எங்கேருந்து? நம்ம இங்கே தமிழ்நாட்டில். கையை காட்டி சொன்னியனா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஒரு மாதிரி கோவமாக இருக்கு அவனுக்கு முகமெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆளுங்க சொல்கிறத நம்ப மாட்டாங்க. ஆனால் வெளியிலேருந்து யாராவது வந்து சொன்னாங்கன்னா அழகாக நம்புவாங்க. ஒரு ஹிந்திக்காரனால் ஒரு தெருவில் இருக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு 12,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போக முடியுது அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. நீ என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம சித்தப்பாவை பார்த்து தான் நம்ம கேட்போம், நம்ம பெரியப்பாவை பார்த்து தான் கேட்போம், மாமன் மச்சானை பார்த்து கேட்போம். ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒருத்தனை அப்படியே நம்பி அவன் காலடியில் கிடப்போம். இது நமக்கு ரத்தத்திலே ஊறி போன ஒன்று தான், நம்ம இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. இந்த தேன் விஷயத்தில் ஏமாந்தது என்னால் ஜீரணிக்கவே முடியலைங்க. அந்த அக்காவை கூப்பிட்டு கேட்குறேன், அக்கா என்னக்கா பேசுனீங்க, என்னக்கா நடந்துச்சு, எப்படிக்கா இவங்க வந்தாங்க அப்படின்னு. எனக்கே தெரியாது, தேன் இருந்தது எப்படி இவங்களுக்கு தெரியும்னு தெரியலை. வந்து நான் தேன் எடுத்து தரேன், உனக்கு இவ்வளோ தரேன் அப்படின்னு சொன்னானுங்க. சரிண்ணே, கடைசியில் எனக்கு 2 லிட்டர் தான் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கூட டிஸ்கஸ் பண்ண விடாமல் அவனுங்க அவ்வளோ அழகாக அந்த இடத்துல வியாபாரம் பார்த்து போக முடியுது அப்படின்னா எங்கே லாங்குவேஜ் பயன்படுது சொல்லுங்கள்? லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஏமாத்துறவங்க ஏமாற்ற தான் செய்வாங்க. ஏமாறுற நம்ம ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன், நான் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலை, உதவி மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் யாரும் வந்து உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லவங்களும் இருப்பாங்க, அதுக்காக எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. 100ல் 2 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. அதை நீங்கள் தான் கவனித்து பார்த்து அவங்கக்கிட்ட உங்களுடைய உதவி என்னன்னு கேட்டு வாங்கிக்கணும். இந்த ஒரு விழிப்புணர்வை நீ சொன்னால் தான் எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறவங்கள விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய, அதாவது இது மாதிரியும் நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு தெரிதல் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன், மற்றவங்களுக்கு இல்லை. நன்றிங்க.